Hi friends, welcome to Lakshmi Max. Upcoming வரக்கூடிய ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு ரயில்வே தமிழன் பேட்ச் வந்து நம்ம டெய்லி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் சீரிஸ். ஸோ டெய்லி 2 கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். மார்னிங் 7 o'clock அண்ட் ஈவினிங் 7 o'clock. ஸோ 2 கிளாஸையும் நீங்க மிஸ் பண்ணாம டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து நம்பர் சீரிஸ். ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னா 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கான கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். ஸோ இதுலயே கிளாஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், பிடிஎஃப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், 1000க்கும் மேற்பட்ட ஸ்டடி மெட்டீரியல்ஸ், அது போக டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1699. இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் இல்ல ரயில்வேயோட டெஸ்ட் பேட்ச் எதுல ஜாயின் பண்றதா இருந்தாலும் சரி இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்றீங்கன்னா இதுதான் டீமோட நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு மெசேஜ் அனுப்புறீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டு கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணுங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகே, சோ இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 43, 52, 47, 51, 60, 55. எப்பவுமே நம்பர் சீரிஸ் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்டை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு 70% நம்பர் சீரிஸ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாலே நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிரும். சோ இப்போ நம்ம அதை தான் ஃபாலோ பண்ண போறோம். இப்போ இந்த நம்பர் எல்லாமே பாருங்க கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. சோ அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. 43, 52, 47, இங்க என்ன வரும் தெரியாது. சோ 51, 60, 55. சோ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 43ல இருந்து 52 போனா. சோ இப்போ 43, 52 பாருங்க எப்படி இருக்கு. இங்க சின்ன நம்பர் இருக்கு, இங்க பெரிய நம்பர் இருக்கு. சோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுக்கிறத விட ஆல்டர்னேட்டா பார்க்கலாம். ஏன்னா 43க்கு அடுத்து பாருங்க 47 இருக்கு. ரெண்டு விதமா யோசிக்கலாம். அடுத்தடுத்த நம்பருக்குள்ள டிஃபரன்ஸும் பார்க்கலாம், ஆல்டர்னேட்டாவும் பார்க்கலாம். இப்ப அடுத்தடுத்த நம்பர் பாத்தீங்கன்னா இங்க இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து டிக்ரீஸ் ஆகுது, அடுத்து இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து டிக்ரீஸ் ஆகும், அப்படியும் போலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்னா ஆல்டர்னேட்டா நீங்க போலாம். ஓகேவா? சோ 43, 47. சோ இதுக்கு அடுத்து என்ன வருது? 51. ஆல்டர்னேட்டா பாத்தீங்கன்னா 51க்கு அடுத்து என்ன இருக்கு? 55. அப்ப இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா +4 +4 +4, அதாவது ஆட் பிளேஸ்ல இருக்க எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா +4 +4 +4ன்னு ஆட் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஈவன் பிளேஸ்ல இருக்கிறத பாக்கலாமா? சோ ஈவன் பிளேஸ்ல இருக்கிறத பாருங்க 52. சோ 52க்கு அடுத்து இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடம் வரும். சோ 52 கொஸ்டின் மார்க், அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? 60 இருக்கு. ஓகேவா? அப்போ இங்கேயும் +4 +4 அப்படின்னா இங்கேயும் என்னவா இருக்கும்? +4 தான் இருக்கும். சோ செக் பண்ணி பாருங்க. 52 + 4 எத்தனை? 56. அப்ப இந்த கொஸ்டின் மார்க் இருக்க இடத்துல என்ன நம்பர் வந்திருக்கும்? 56 வந்திருக்கும். சோ அதுக்கு அடுத்து +4 போட்டா 60 வந்துருச்சு. புரியுதா? சின்ன கான்செப்ட் தான். ஆல்டர்னேட்டா பாருங்க 4 ஆட் ஆயிருக்கு, அடுத்து 4 ஆட் ஆயிருக்கு, அடுத்து 4 ஆட் ஆயிருக்கு. இப்ப 52க்கு அடுத்து +4 போட்டா 56 வரும். அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 56. ஓகே, சோ 56க்கு அடுத்து +4 போட்டா 60. அதையே கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அப்ப 56ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க 11, 15, 12, 16, 13 கொடுத்திருக்காங்க. சோ இதுக்கான பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும்? சோ நல்லா கவனிங்க. நான் மேல சொல்லி கொடுத்த அதே பேட்டர்ன்ல இருக்கா? நல்லா கவனிங்க. அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தும் பார்க்கலாம், ஆல்டர்னேட்டாவும் பார்க்கலாம். சோ 11க்கு அடுத்து 12, 12க்கு அடுத்து என்னது? 13. ஓகேவா? இப்ப அதே மாதிரி ஈவன் பிளேஸ்ல இருக்கிறத பாருங்க. 15க்கு அடுத்து என்னது? 16. ஓகேவா? அப்ப 16க்கு அடுத்த நம்பர் என்னது? 17. எல்லாமே +1 +1 ஆட் ஆயிருக்கு. அப்ப 16க்கு அடுத்த நம்பர் என்னது? 17. அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய நம்பர் என்ன? 17. 17ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க. சோ 8க்கு அடுத்து என்ன நம்பர் வரும்னு எனக்கு தெரியாது. அடுத்து 20, 32, 48, 68. நான் சொன்ன அதே கான்செப்டே பாருங்க. எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிட்டே இருந்திருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுக்கலாம். ஓகேவா? சோ அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. நம்பர் சீரீஸ்ல ரொம்ப லாஜிக் யோசிச்சு குழப்பவே வேண்டாம். அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாலே ஆன்சர் வந்துடும். சோ இப்போ டிஃபரன்ஸ் எடுங்க. இங்க என்ன நம்பர் எனக்கு தெரியாது. சோ டிஃபரன்ஸ் தெரியாது. சோ இங்க டிஃபரன்ஸ் எடுங்க. 32 - 20 எத்தனை? 12. ஓகேவா? சோ அடுத்து என்ன வரும்? 48 - 32 எத்தனை வரும்? 42. 48ல 32 போச்சுன்னா 16. அடுத்து இங்க என்ன வரும்? 20. ஓகே, அப்ப இங்க எப்படி போயிருக்கு? 12 4 16, 16 4 20.
அதாவது +4 +4 +4ன்னு ஆட் ஆயிருக்கு. இல்ல இப்படி வந்தீங்கன்னா 20 - 4 16, 16 - 4 12. அப்ப 12 - 4 எத்தனை வரும்? 12 - 4 எத்தனை? 8. அப்ப இந்த இடத்துல என்ன நம்பர் இருந்திருக்கும்? 8 இருந்திருக்கும். இப்படி ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 32ல இருந்து இந்த 12 கழிச்சா இந்த 20 கிடைக்கும். ரிவர்ஸ்ல பாருங்க, 20க்கு முன்னாடி 16, 16 - 4 12, 12 - 4 8, 8 - 4 எத்தனை? 4. புரிஞ்சிருச்சா? பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்களா? புரியுதா? இத மூணையும் நல்லா பாருங்களேன். 12க்கு அடுத்து 16, 16க்கு அடுத்து 20 வந்திருக்கு. 16க்கு முந்தின நம்பர் 12னா 12க்கு முந்தின நம்பர் எத்தனை? அதாவது இப்படி பார்த்தா டிக்ரீசிங் ஆர்டர்ல போயிருக்கும். -4 -4 -4. இப்படி பார்த்தா இன்க்ரீசிங் ஆர்டர்ல போயிருக்கும். ஓகே, அப்போ இங்க இருக்க நம்பர் பாத்தீங்கன்னா 20யும் 12யும் ஆட் பண்ணா இந்த 32 கிடைக்கும். அப்போ இந்த 8யும் 4யும் ஆட் பண்ணா இங்க உள்ள நம்பர் கிடைச்சிருக்குமா? சோ 8 4 எத்தனை? 12. அப்ப இந்த இடத்துல என்ன நம்பர் வந்திருக்கும்? 12. அப்ப இந்த சீரீஸ் அதுக்கப்புறம் பாருங்க, 12 கூட 8 ஆட் பண்ணா 20 வந்துருச்சா? அப்ப இந்த சீரீஸ் எப்படி போகுதுன்னா 4 8 12 16 20ன்னு அப்படியே ஆட் பண்ணிட்டே போறாங்க. அடுத்த நம்பர் என்னவா இருந்திருக்கும்? +24 ஆட் பண்ணணும். அப்ப 68 கூட 24 ஆட் பண்ணா 8 4 12, 8 1 9. சோ 92ன்னு வரும். ஓகேவா? சோ எப்படினாலும் நாம வந்து யோசிக்கலாம். தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இது வந்து ஒரு லெட்டர் சீரிஸ். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்பர் வச்சு கொடுத்தாங்கன்னா அது நம்பர் சீரிஸ், லெட்டர் வச்சு கொடுத்தாங்கன்னா லெட்டர் சீரிஸ், அவ்வளவுதான். சோ இந்த லெட்டர் சீரிஸ் பார்த்ததும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏபிசிடி எழுதிருங்க. ஓகே, நீங்க ஏல இருந்து இசட் வரைக்கும் நம்பரை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்பர் போட்டு வச்சுக்கோங்க. சோ ஏ இருக்கா? ஏக்கு அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அடுத்த லெட்டர் இங்க என்ன இருக்கு? இங்க வந்து இ இருக்கு, அடுத்து ஜி இருக்கு, அடுத்து வந்து என்ன இருக்கு? ஐ இருக்கு. சோ அப்ப என்ன பேட்டர்ன்ல போயிருக்கும்? பேட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க இருக்க ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, இங்க இருக்கிறது என்னது? ஜி. ஈல இருந்து நான் ஜிக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? இ 5வது இடத்துல இருக்கு, ஜி 7வது இடத்துல இருக்கு. அப்ப +2 போட்டா நான் போயிருவேனா? அடுத்து ஜில இருந்து ஐக்கு போகணும்னா நான் என்ன பண்ணணும்? இது 7th பிளேஸ், இது 9th பிளேஸ். சோ +2 போட்டா போயிருவேனா? அப்ப ஏல இருந்து அடுத்த லெட்டர் நான் போகணும்னா +2 போடணும். அப்ப ஏ வந்து 1வது இடம், 1 கூட 2 கூட்டினா 3. அப்ப 3வது இடத்துல யார் இருக்காங்க? சி இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரணும்? சி தான் வரணும். இப்ப ஆப்ஷன் செக் பண்ணா எல்லாத்துலயும் சி தான் இருக்கு. சோ அடுத்து செக் பண்ணலாம். ஜே, ஜேல இருந்து எல்லுக்கு போயிருக்காங்க. ஜே 10வது இடத்துல இருக்கு, எல் 12வது இடத்துல இருக்கு. அப்ப ஜே +2 போட்டா வந்துருமா? அதாவது 10 + 2 தான் 12. அப்ப இங்கேயும் என்ன பண்ணிருக்காங்க? +2. எல்லுல இருந்து நான் எங்க போகணும்? எல்லுல இருந்து அடுத்து எண்ணுக்கு போகணும். சோ எல்லுல இருந்து எண்ணுக்கு போகணும்னாலும் நான் என்ன பண்ணணும்? +2 போட்டா போதுமானது. அப்ப இங்க என்ன பேட்டர்ன்? +2 போகணும். ஓகேவா? அப்ப எஃப்ல இருந்து +2 எடுங்க. எஃப் 6, 6 + 2 எத்தனை? 8. 8வது இடத்துல யார் இருக்கா? ஹச் இருக்காங்க. ஓகேவா? சி ஹச்ன்னு வரணும். இங்க பாருங்க சிஇன்னு வந்திருக்கு, தப்பு. இங்க சிஜேன்னு வந்திருக்கு, தப்பு. இங்க சிஇன்னு வந்திருக்கு, இதுவும் தப்பு. அப்ப எந்த ஆப்ஷன் கரெக்ட்? இந்த ஒரு ஆப்ஷன்ல தான் சிஹெச்ன்னு வந்திருக்கு. அப்ப இதுதான் கரெக்ட்னு நாம சொல்லிடலாம். மத்ததை செக் பண்ணவே வேண்டாம், நம்ம டைமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 2 இதை வச்சு மட்டுமே எக்ஸாம்ல ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கொண்டு வந்துடலாம். அடுத்து என்ன இருக்கு? இங்க சி. சில இருந்து +2 எடுங்க. சில இருந்து +2 எடுத்தீங்கன்னா 3 + 2 5. சோ இ வந்துருச்சா? அடுத்து ஹச். ஹச்ல இருந்து +2, 8 + 2 10. சோ CHEJ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க? 109, 113, 122, 147ன்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த கொஸ்டினுக்கும் அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுங்க. 109, 113, 122, 147. சோ அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? சோ இங்க 4 வரும், +4. 109 கூட 4 கூட்டினாதான் 113 கிடைக்கும். இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? +9 கிடைக்குமா? 122 - 113 எத்தனை? 9. அடுத்து என்ன இருக்கு? 147 இருக்கு. சோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? 25 கிடைக்குமா? சோ 25. இந்த நம்பரை பார்த்தா ஏதாவது தோணுதா? இந்த நம்பரை பார்த்தா ஏதாவது தோணுதா? இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. 4ங்கிறது 2 ஸ்கொயரு, 9ங்கிறது 3 ஸ்கொயரு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? 25ங்கிறது எத்தனை? 5 ஸ்கொயரு. அப்ப 2 3 2 3 3க்கு அடுத்து 4 தானே மேம் வருது. அப்ப இங்க 5 போட்டிருக்காங்களே, அப்ப என்ன பேட்டர்னா இருக்கும்? என்ன லாஜிக்கா இருக்கும் அப்படின்னு யோசிச்சோம்னா, 2ங்கிறது ஒரு பிரைம் நம்பர், பகா எண். 2க்கு அடுத்த பகா எண் எத்தனை? 3. ஓகேவா? சோ பிரைம் நம்பர்னா யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். அதாவது பகா எண்ணா யாரு? ஒன்னாலும் தன்னாலும் மட்டும் வகுபடக்கூடியது. இப்ப 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த 2ங்கிறது 2ஆல வகுபடும், அந்த 2ங்கிறது 1ஆல வகுபடும். அந்த ஒன்னாலும் தன்னாலும் மட்டும் வகுபடக்கூடிய நம்பர் தான் என்னது?
பகாயன். அப்போ 2க்கு அடுத்த பகாயன் 3, 3க்கு அடுத்த பகாயன் 5, 5க்கு அடுத்த நம்பர் 6, ஆனா 5க்கு அடுத்த பகாயன் எத்தனை 7. அப்ப இங்க என்ன இருக்கணும் 7 ஸ்கொயர் வரணும். ஓகேவா? அப்ப 7 ஸ்கொயரோட வேல்யூ எத்தனை 49. அப்ப 147 பிளஸ் 49 இதுதான் இதுக்கான ஆன்சர். 147 பிளஸ் 49, 9 7 16, 4 4 8, 8 1 9. சோ என்ன வரும் 196 வரும். 196ங்கிறது ஆப்ஷன் ஏ. கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இது உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின். சோ இதை சால்வ் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ இந்த கொஸ்டினை நம்ம நாளைக்கு கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ மறக்காம எந்த ஆப்ஷன் வரும்னு பாருங்க. நான் சொன்ன அதே கான்செப்டை யூஸ் பண்ணுங்க. அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. உங்களுக்கே லாஜிக் ஈஸியா தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, ஒரு லெட்டர் சீரிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஏபிடிஜி, அடுத்து பிசிஇஹெச்னு கொடுத்திருக்காங்க. சோ அடுத்து என்ன வருங்கிறது தான் நாம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே கொஸ்டின் மாதிரி இருக்கா? சோ என்ன பண்ணிருங்கன்னா ஏபிசிடி எழுதி நம்பர் போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க, இங்க ஏ இருக்கு, அடுத்து ஏ வந்து எப்படி மாறுது, அடுத்து பி, பிக்கு அடுத்து அப்ப என்ன வரும், சி வந்திருக்கும், சிக்கு அடுத்து டி, டிக்கு அடுத்து இ, அப்படி +1 தான் ஆட் பண்ணிட்டே போயிருக்காங்க. அப்போ சிங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்லயுமே சி இருக்கு. அடுத்து செக் பண்ணுங்க, பிக்கு அடுத்து +1 போட்டா சி, அப்ப சி கூட +1 போட்டா என்ன வரும், டி வரும். அப்ப இந்த ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். சோ செகண்ட்ல என்ன இருக்கும் உங்களுக்கு, டி வரும். அப்ப இதுவும் தான் கரெக்டா இருக்கும். இது ரெண்டுல ஏதோ ஒண்ணு கரெக்ட். அடுத்து செக் பண்ணலாமா? டிக்கு அடுத்து இ, இக்கு அடுத்து என்ன வரணும், எஃப் வரணும். சோ அப்ப அடுத்து இது என்ன வரணும், சிடிஎஃப் இருக்கணும். சோ சிடிஎஃப்ங்கிறது ஆப்ஷன் பில மட்டும் தான் இருக்கு. சோ ஆப்ஷன் சில வந்து தப்பா இருக்கு. சோ ஆப்ஷன் சியையும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நம்ம சொல்லிடலாம். அடுத்து ஜிஹெச்ஐ வரும். ஓகே, சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இந்த கொஸ்டின்லயும் ஒரு லெட்டர் சீரிஸ் தான் சொல்லியிருக்காங்க. PQRS VNZR. சோ அடுத்து என்ன வருங்கிறத கேட்டிருக்காங்க. சோ எப்படி சால்வ் பண்ணலாம்? அதே மாதிரி ஏபிசிடி எழுதிக்கலாமா? இங்க பாருங்க, P ல இருந்து V, V ல இருந்து B, B ல இருந்து H. அதே பேட்டர்ன் பார்த்தா P ல இருந்து V க்கு போகணும். P வந்து 16வது இடத்துல இருக்கு, V வந்து 22வது இடத்துல இருக்கு. சோ +6 எடுத்தா போயிடலாமா? அடுத்து V ல இருந்து B க்கு போகணும். சோ 1 2 3 4 5 6, அகைன் +6 தான். அப்ப இங்க என்னது, ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு +6 எடுக்கணும். அப்ப +6 பார்த்தா H ல இருந்து அடுத்த லெட்டர் போகணும்னா +6 எடுக்கணும். H எங்க இருக்கு, 8வது இடத்துல இருக்கு. 8 + 6 எத்தனை 14, 14வது இடத்துல என்ன இருக்கு, N. அப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும், N ன்னு தெரிஞ்சிருச்சு. சோ அப்ப இந்த ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா ABD மூணுலயுமே N இருக்கு. ஓகே, சோ அடுத்து Q ல இருந்து N க்கு போயிருக்காங்க. Q ல இருந்து N க்கு போகணும்னா இது 17வது இடத்துல இருக்கு, N வந்து 14வது இடத்துல இருக்கு. அப்போ -3 எடுக்கலாமா? அடுத்து N ல இருந்து K க்கு போகணும். N ல இருந்து K க்கு போகணும்னாலும் அதே -3 தான் எடுக்கணும். 14 -3 11. அப்போ -3 எடுக்கணும். அப்ப H க்கு அடுத்த லெட்டர் போகணும்னா -3. H வந்து 8வது இடத்துல இருக்கு. 8 - 3 எத்தனை 5. 5வது இடத்துல என்ன இருக்கு, E. அப்ப இங்க என்ன வரும், E தான் வரும். சோ N க்கு அடுத்து என்ன வரும், E வரும். அப்ப இந்த ஆப்ஷனை கட் பண்ணி விட்டுறலாம். ஆப்ஷன் B லயும் D லயும் மட்டும்தான் NE இருக்கு. இப்ப அடுத்து செக் பண்ணுங்க, R ல இருந்து Z க்கு போகணும். R ல இருந்து Z க்கு போகணும்னா R வந்து 18வது இடத்துல இருக்கு, Z வந்து 26வது இடத்துல இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், +8 எடுக்கணும். அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணணும், Z ல இருந்து H க்கு போகணும். Z ல இருந்து H க்கு போகணும்னாலும் +8 தான் எடுக்கணும். 1ல இருந்து 8வது இடம். ஓகே, சோ +8 தான் எடுக்கணும். அப்போ P க்கு அடுத்த லெட்டர் போறதுக்கு என்ன பண்ணணும், +8 எடுக்கணும். P 16வது இடத்துல இருக்கு. 16 கூட +8 எடுத்தீங்கன்னா 24. 24வது இடத்துல யார் இருக்கா, X இருக்கா. அப்ப X, E க்கு அடுத்து என்ன வரும், X தான் வரும். அப்ப இங்க NEY ன்னு கொடுத்திருக்காங்க. அதனால இதையும் எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் D தான் கரெக்ட் அப்படின்னு நாம சொல்லிடலாம். ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இந்த கொஸ்டின்ல பாருங்க, 59 118 354 இருக்கு, 708 2124. 59ஐயும் 118ஐயும் பார்க்கும்போது ஏதாவது தோணுதா? 59 டபுள் பண்ணா என்ன கிடைக்கும், 118 கிடைக்கும். அப்போ 59 × 2 போட்டிருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் என்னவா இருக்கலாம், கொஞ்சம் யோசிங்க, அடுத்த ஸ்டெப்பை யோசிங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது × 2, அப்ப அடுத்து × 3 இருக்கலாம், இல்ல × 4 இருக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப × 4 போட்டேன் அப்படின்னா 4 8 32, யூனிட் டிஜிட் 2 வரணும். அப்ப × 3 போட்டா கரெக்டா வருமா? அப்ப 118 × 3 போட்டு பாருங்க, 8 3 24, 3 2 5, 354 கரெக்டா வருது. சோ அடுத்து 354 708 மாத்தணும்னா பார்த்தாலே தெரியுது டபுள் பண்ணிருக்காங்க. 350க்கு டபுள் 700. அப்ப 354 டபுள் பண்ணா 708. அப்ப என்ன பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், × 2 × 3. அதாவது ஃபர்ஸ்ட் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து 3ஆல மல்டிப்ளை பண்ணணும், அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும், 21 24 டபுள் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்,
42 48 சோ 42 48 இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சோ 42 48ங்கிறது ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போலாமா? சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க, 999 அடுத்து 999 அப்படி எல்லாத்துலயும் பாருங்க 999 இருக்கு, இங்கேயும் 999 இருக்கு. இங்க 86 இருக்கிறது, இங்க 96 மட்டும் தான் மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு ஆட் ஆயிருக்கு எக்ஸ்ட்ரா? 10 ஆட் ஆயிருக்கு. ஓகே, சோ இங்க நல்லா பாருங்க, இங்க 999 இருக்குது, இங்க எவ்வளவு இருக்கு? இங்க வந்து 1096 இருக்கு. அப்ப எவ்வளவு ஆட் ஆயிருக்கும்? இது கூட 100 ஆட் ஆயிருக்கா? அப்படி பார்க்க தெரியலனா 1096 மைனஸ் 99996 போடுங்க. சோ மைனஸ் பண்ணா 001 கிடைக்கும். அப்போ 100, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எத்தனை? 100. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா 1000 வரும். ஓகே, சோ அப்ப இது என்ன பேட்டர்ன்ல இருக்கு புரியுதா? இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 10, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 100, இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 1000. இது 10 பவர் 1 எழுதலாம், இத 10 பவர் 2 எழுதலாம், இத 10 பவர் 3 எழுதலாம். அப்ப அடுத்த நம்பர் உங்களுக்கு என்னவா இருக்கும்? 10 பவர் 4 இருக்கும். அப்ப என்னவா இருக்கும்? 10,000 இருக்கும். ஓகே, அப்ப 10,000 இது கூட ஆட் பண்ணா என்ன வரும்? சோ 10,000 ஆட் பண்ணா 10 10 96 கூட 10,000 ஆட் பண்ணணும். 10,000க்கு 4 0, சோ 4 0 சேர்த்துட்டேன். 6 9 0 1 1. அப்ப 111096. சோ 111096ங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? சோ ரொம்ப சிம்பிள். அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்துருங்க. நம்பர் சீரிஸ் கொஸ்டின் ஒரு 70% கொஸ்டின் அடுத்தடுத்த நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தாலே குயிக்கா ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஓகே, இந்த கொஸ்டின் பாருங்க, இது உங்களுக்கு நான் எஸ்டர்டே ஹோம்ஒர்க்கா கொடுத்த கொஸ்டின். இதை சால்வ் பண்ணலாமா நம்ம? சோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும். சோ போர்டு மாஸ் ரூல் அப்ளை பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிராக்கெட்ல இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சு விடணும். சோ இங்க பிராக்கெட் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு கர்லி பிரைஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு, இங்க ஒரு கர்லி பிரைஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அந்த கர்லி பிரைஸ் இங்க முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்க ஒரு கர்லி பிரைஸ் அதுக்குள்ள இங்க முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வெளியில உங்களுக்கு என்ன இருக்கு? ஒரு கர்லி பிரைஸ் வந்து இருக்கு. ஓகே, சோ இங்க பாருங்க, இப்போ இந்த கர்லி பிரைஸ்ல இருக்கிறத நாம சால்வ் பண்ணலாம். 1 plus 7 எத்தனை? 8. சோ 8 பிளஸ் இப்போ இந்த பிராக்கெட்டை முடிச்சு விடணும். சோ இதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு டிவிஷன் அடுத்து ஒரு டிவிஷன் இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம்? 16 into 1/8 எழுதலாமா? 16 divided by 8 எழுதுவோம். அப்புறம் வர்ற ஆன்சர் என்ன பண்ணணும்? 2ஆல டிவைட் பண்ணணும். சோ divided by 2. சோ 1/2 எழுதிக்கலாம். இப்ப கட் பண்ணா என்ன வரும்? 8 2 16, 16 16 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப இந்த பிராக்கெட் ஃபுல்லா உங்களுக்கு என்ன வச்சு? 1 ஆச்சு. ஓகே, சோ இது வந்து 8, இந்த பிராக்கெட் ஃபுல்லா 1 சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. சோ அடுத்து இந்த பிராக்கெட்டுக்குள்ள வாங்க. சோ பிளஸ் இந்த பிராக்கெட்டுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த இந்த பிராக்கெட்டுக்குள்ள ஒரு குட்டி பிராக்கெட் இருக்கு. 6 இங்க என்ன இருக்கு? 2 ஸ்கொயர் இருக்கு. 2 ஸ்கொயர் எத்தனை? 4. 6 into 4 எத்தனை? 24. சோ 24 இங்க ஒரு பிளஸ் 6 இருக்கு. 24 பிளஸ் 6 எத்தனை? 30. ஓகே, சோ இங்க என்ன இருக்கு? 30 இருக்கு. சோ இந்த 30 எழுதிக்கோங்க. அடுத்து என்ன இருக்கு? இங்க கிராஸ் இங்க என்ன? 2/√36 இருக்கு. சோ இதை எப்படி எழுதலாம்? 2/6 எழுதலாம். அப்படிதானே? ஏன்னா √36 வேல்யூ எத்தனை? 6. அப்ப இதை கேன்சல் பண்ணி 1/3 கொண்டு வந்துடலாமா? சோ அந்த 1/3 தூக்கி இங்க போடுங்க. ஓகே, சோ இப்ப இதை பிராக்கெட்டை விட்டு வெளியில எடுங்க. 8 plus 1 எத்தனை? 9 பிளஸ் இதை பிராக்கெட்டை விட்டு 30 வெளியே எடுத்தீங்கன்னா 30 தான் இருக்கும். இங்க என்ன இருக்கு? இன்டு 1/3 இருக்கா? சோ இதை கட் பண்ணா 1 3 3 10 3 30. சோ 9 பிளஸ் 10 ஆன்சர் என்ன வரும்? 19. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 19. சோ 19ங்கிறது ஆப்ஷன் சி. சோ இந்த கொஸ்டின் எஸ்டர்டே உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்கா கொடுத்திருந்தேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இதுல 12 into 5 அதே போர்டு மாஸ் ரூல் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? பிராக்கெட்ல இருக்கிறத முடிச்சு விடணும். சோ ஒரு பெரிய பிராக்கெட், அதுக்குள்ள ஒரு கர்லி பிரைஸ் பிராக்கெட், அந்த கர்லி பிரைஸ் பிராக்கெட்டுக்குள்ள ஒரு சின்ன பிராக்கெட், கடைசி ஃபைனலா வர ஆன்சரை 2ஆல டிவைட் பண்ணணும். ஓகே, சோ இங்க என்ன இருக்கு? 12 into 5 இருக்கா? அது அப்படி இருக்கட்டும். இந்த கர்லி பிரைஸ்ல இருக்க எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாமா? கர்லி பிரைஸுக்குள்ள போறேன். இங்க 200 இருக்கு, அதுக்குள்ள ஒரு பிராக்கெட் இருக்கு. 501 பிளஸ் 247 மைனஸ் 386. இப்ப 501ஐயும் 247ஐயும் ஆட் பண்ண போறேன். 501 247 7 1 8 4 748. இதை ஆட் பண்ணா 748 மைனஸ் என்னது? 386. 386 மைனஸ் பண்ணா 8ல 6 போனா 2, 14ல 8 போனா 6. சோ திருப்பி இங்க என்ன இருக்கும்? 6ல 3 போனா 3. சோ 362 இருக்கும். சோ இது ஃபுல்லா நான் என்ன கொண்டு வந்துட்டேன்? 362 கொண்டு வந்துட்டேன். இதுக்குள்ள நான் என்ன கொண்டு வந்துட்டேன்? 362 கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த 200 மைனஸ் 362 அப்படிதானே? சோ 200 மைனஸ் 362. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி நான் எப்படி கொண்டு வரலாம்?
ஃபர்ஸ்ட் 60 கொண்டு வந்துடலாமா? 12 × 5 60 எழுதிக்கலாம். இங்க வெளியே ஒரு மைனஸ் இருக்கு, அந்த மைனஸ் அப்படி இருக்கட்டும். இந்த கர்லி பிரைஸ் பிராக்கெட் அப்படி இருக்கட்டும். இந்த 200 அப்படி இருக்கட்டும். இந்த மைனஸும் அப்படி எழுதிக்கோங்க. இத ஃபுல்லா நான் என்ன கொண்டு வந்துட்டேன்? 362 கொண்டு வந்துட்டேன். அந்த பிராக்கெட்டுக்கு பதிலா நான் 362 போட்டுக்கிறேன். இந்த கர்லி பிரைஸ முடிச்சு விட்டுக்கிறேன். ஓகே, கடைசி இந்த பிராக்கெட் ஃபுல்லாத்தையும் நான் 2ஆல டிவைட் பண்ணணும். கொடுத்திருக்க எல்லாத்தையும் அப்படி எழுதியிருக்கேன். ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்? 200 362ல 200 போச்சு அப்படின்னா எவ்வளவு? 162 கிடைக்கும். பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சு பெரிய நம்பர்ல என்ன அடையாளம் இருக்கோ அதை தூக்கி போடணும். சோ 60 மைனஸ் மைனஸ் என்ன வரும்? 162 இருக்கும். வெளியில என்ன இருக்கும்? டிவைடட் பை 2 இருக்கும். ஓகே, சோ அப்ப 60 பிளஸ் ஆயிருமா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். 60 பிளஸ் 162 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 60 பிளஸ் 162 டிவைடட் பை 2. 60 162 ஆட் பண்ணா என்ன வரும்? 222. சோ டிவைடட் பை 2 கிடைக்கும். சோ கட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 111 கிடைக்கும். ஆப்ஷன் பி. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ஓகே, சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் கொஸ்டினை மறக்காம என்ன ஆன்சர் வருங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கான ஆன்சரை நாளைக்கு நாம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரயில்வேல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமுக்குமான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்டிபிசி அண்ட் குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்து என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் இந்த மந்த் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி குரூப் டியோட நோட்டிபிகேஷன் அக்டோபருக்கு அப்புறம் எப்பனாலுமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் ஆகஸ்ட் டு அக்டோபருக்குள்ள எப்பனாலுமே ரிலீஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எக்ஸாமுக்கு டைம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. ஸோ நீங்க இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா ஸோ நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை ப்ரிப்பரேஷன் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? ஸோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, இப்பதான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல பெர்ஃபெக்டா உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே கொடுத்துருப்போம். 2000க்கும் மேற்பட்ட வீடியோஸ் வந்து கொடுத்துருப்போம். எல்லா டாபிக்குமே இதுல A to Z எல்லா டாபிக்கும் கவர் பண்ணிருப்போம். கண்டிப்பா அடிச்சு சொல்றேன், இதுல இருக்க கிளாஸஸை மட்டும் பாத்தீங்க அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல உங்களால கிளியர் பண்ண முடியும். டெய்லி டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி வாரம் உங்களுக்கு டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்ப நடக்கக்கூடிய கிளாஸ்ல உங்களுக்கு பேசிக் ஏதாவது புரியல அப்படின்னா நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் முடிச்சீங்கன்னா தான் அதுக்கு அடுத்து ரிவிஷன் கிளாஸ்ல என்ன சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1699 தான். ஆப்ல வந்து 2500 ரூபாய் இருக்கும். ஸோ நீங்க 1799 கூட பே பண்ண வேண்டாம். இன்னைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வெறும் 1699 மட்டும் பே பண்ணுங்க. உங்களுக்கு வேலிடிட்டி லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ பிகினரா உள்ள வர உங்களுக்கு ஒரு 4 ஸ்டேஜ் வந்து கொடுத்துருப்போம். அந்த 4 ஸ்டேஜையும் கடந்து வந்துட்டீங்கனாலே ஈஸியா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். இதுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் வந்து ரொம்பவே சிம்பிள். இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி சைட்ல பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் என்டர் பண்ணி ரிஜிஸ்டர் மட்டும் பண்ணி வைங்க. ஆப்ல போய் டைரக்டா பே பண்ணாதீங்க. ஓகேவா? சோ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு 1699 மட்டும் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா 2 to 3 ஹவர்ஸ்ல கோர்ஸோட அக்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. இன்னும் உங்களுக்கு இந்த கிளாஸஸ்ல இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு தெரியலன்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. நீங்க எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த ஒரு கோர்ஸ்ல கவர் ஆகும். அதனாலதான் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். ஏன்னா ஒரு சின்ன லெவல் எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணாலும் அதுக்கு அடுத்து நீங்க இன்னும் நல்லா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல்ல இருக்க போஸ்டிங்ஸும் வாங்கிட்டு போயிடலாம். அதுக்காக தான் நம்ம கோர்ஸ்ல லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் மறக்காம நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் நம்ம ஆப்போட லிங்கை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ கிளாஸஸ் எல்லாமே தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணிட்டோம். உங்களுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். நீங்க வெளியில எந்த ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் எதுலையுமே ஜாயின் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் 1699 மட்டும் பே பண்ணா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். ஓகேவா? வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் யூடியூப்ல வரக்கூடிய கிளாஸஸை மிஸ் பண்ணாம பாருங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.